அணு ஆயுதத்த பயன்படுத்திருவாங்க. அணு ஆயுதத்த ரஷ்யா போட்டுருவாங்க. இங்க அமெரிக்கா போட்டுருவாங்க. சீனா போட்டுருவாங்க. இந்தியா போட்டுருவாங்க. பாகிஸ்தான் போட்டுருவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அணு ஆயுதத்த பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது போல தகவல் எல்லாம் வருது. திடுக்கிடும் தகவல்கள். இத படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அப்படியா? உண்மையாலுமே இது நடந்திருந்தா இந்நேரத்துக்கு வாட்ச் டாக்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாய்ங்க? அதான் இந்த அணு உலைக்காக செக் பண்றதுக்காக இருக்காங்க இல்லையா? யாரெல்லாம் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே தனியா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகுறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. எது எப்படியோ சைப்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இது போல ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை வந்து பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிக்கிறாங்களாமா. தார்தஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல தாக்குதல் பண்ணிதாங்க இஸ்ரேல். அப்படியே மிக பெரும் வெடி விபத்து நடந்தது இல்லையா? சோ அப்படி வெடி விபத்து நடந்ததுல 15 நாள் கழிச்சுமே இந்த சைப்ரஸ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, அணு ஆயுதம் போட்டதுக்காக அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு. அதோட பிரசன்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு வராங்க. அதுக்கான இமேஜஸ்லாம் சைட்ல லோட் ஆயிருக்கும். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். 2வது சைப்ரஸ். இப்ப இது மிக பெரும் சர்ச்சைக்குரிய பகுதியா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சிரியா எப்போ ஹெச்டிஎஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சதோ, அப்ப இருந்தே எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோனோட கட்டுப்பாடு வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கறதுல கேள்விக்குறியா இருக்கு. இப்ப சைடுல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? அதுதான் சைப்ரஸோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன். இல்ல துருக்கிக்கும் சைப்ரஸ்க்கும் பார்டர் டிஸ்பியூட் ஏரியா இருந்தது. அதுல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி உன் பார்டர் என்னப்பா சரி வச்சுக்க அப்படிங்கிற கொடுத்திருந்தாங்க. 2வது சிரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிட்டரேனியன் சைட்ல சின்ன பார்ட் தான் இருக்குது. சிரியாவும் ஏகப்பட்ட சிக்கல்கள்ல இருந்ததுனால கொஞ்சம் சைப்ரஸோட பகுதி இருக்குல்ல எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன்ல. சோ அதுல இருந்து கொஞ்சம் உள்ள வந்து இதுக்குள்ள நீங்க மீன் பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல சிரியாக்கு எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப துருக்கி என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹெச்டிஎஸோட ஒப்பந்தம் போட்டதுனால சிரியாவோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன், துருக்கியோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். இந்த பகுதி முழுவதுமே அவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெட் கலருக்கும் இந்த ப்ளூ கலர் இந்த சிரியால எல்லோ கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? சோ அது வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க சிரியாக்கு. இப்ப அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டிமார்க்கேஷன் லைன் அப்படிங்கிறது போல இருக்கும். கிரே ஜோன் மாதிரி அது யாருக்குமே இல்ல பொதுவானது அப்படிங்கிறது போல ஒரு பகுதி. அதுவும் வந்து உரிமை கொண்டாடுறதுக்காக துருக்கி தரப்பு வந்து ட்ரை பண்றாங்க. ஏன்னா பெரும்பான்மையான பகுதி அவங்க கிட்ட தான் இருக்கு. இப்ப இட்லிப்ல வந்து பாத்தீங்கன்னா சிரியா கிட்ட தரவே இல்லை. அது வந்து ஹெச்டிஎஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து துருக்கி தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இட்லிப வந்து துருக்கி அவங்களோட பகுதியா மாத்திடுவாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. சோ அப்படி இருக்கிறதுனால எக்ஸஸா அந்த கடல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அது கடலோரமா இருக்கிறதுனால கடல் பகுதி துருக்கியோட இதா மாறிடும். சோ இது போல விஷயங்கள்லாம் இங்க இருக்கிறதுனால சைப்ரஸ்க்கு ஏகப்பட்ட சிக்கலா இருக்கு. கிரீஸ் இதுல நாங்க பாத்துக்கிறோம், நாங்க தலையிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் அதிகமா தான் இருக்கு. சிரியாக்குள்ள பார்த்தா தொடர்ந்து எஸ்டிஎஃப் படைகள், சிரியாவோட நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவோம் இல்லையா, துருக்கி பேக்டு ஃபோர்ஸ் அவங்க மேல பந்தாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பயங்கரமான தாக்குதல், ட்ரோன் வீடியோக்கள் சைட்ல பதிவாயிருக்கும். பயங்கரமான ட்ரோன் அட்டாக், 2வது லைட்னிங் அட்டாக் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க குருதின மக்கள் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ துருக்கிக்கு மிக பெரும் பின்னடைவா இங்க இருக்கு. ஆனா சிரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஆர்கனைஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்ப இந்த அலவைட்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சைடு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிளாஷஸ் எல்லாம் வருது, மிலிட்டன்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்றாங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல சில நியூஸ் போறோம், பலது போடவே முடியல, கண் கொண்டு பார்க்க முடியல. எக்ஸிக்யூட் பண்றாங்க, நைட் நேரத்துல கடத்தி கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது. போர் சூழல் எதையுமே எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப தீவிரவாதிகளா இருந்தவங்க அரசாங்கமா மாறி இருக்கிறாங்க, அரசாங்கமா இருந்தவங்க தீவிரவாதிகளா மாறி இருக்கும் போது என்னென்ன மாதிரியான சூழ்நிலை இங்க உருவாகும் அப்படிங்கிறது தெரியல. அசௌகரியமான சூழ்நிலை அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்துக்கு மேல லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தற்போது குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இந்த இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, போகும்போது என்னமோ இவங்க என்ன ராணுவமா இல்ல என்னன்னே எனக்கு தெரியல. நீங்க அந்த வீடியோ பதிவு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லா போட்டிருக்க ரோட பொழந்து விட்டே போயிட்டு இருக்காங்க. மேபி யாரும் வந்துடக்கூடாது, பின்னாடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா என்ன ஏங்க தெரியல. இதனால என்ன கிடைக்க போகுது? கான்ட்ராக்ட் எனக்கு தராம ரோடு ஓட்டிருக்கான் பாரு அப்படிங்கிறது போல தோண்டி ஓட்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம போகும்போது ஏதோ ஒரு போர்டு யதார்த்தமா விழுந்துருச்சா, இல்ல போர்டை கூட எடுத்துட்டு போறீங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் லெபனான் தரப்பு வந்து வந்துட்டு இருக்கு. அவங்க ஓப்பனாவே கேட்கறாங்க, உங்க தரப்பு வந்து திருடிட்டு போறீங்களான்ட்டு. நம்ம போர்டை ஏன்பா எடுத்து போறீங்க அப்படிங்கிறது போல எது எப்படியோ இது போல செய்திகள்லாம் லெபனான் இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஹவுதி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பென் குனியான் ஏர்போர்ட்டை மட்டும் அடி கிடையாது, செங்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் ஷிப்பையும் தாக்கிட்டோம் அப்படிங்கிறது போல ஹவுதிகள் தரப்புல இருந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அரேபியன் சீல வந்துட்டு இருந்த சாண்டா ஒரசல்லா அப்படிங்கிற அந்த கப்பல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி கேள்விப்படக்கூடிய பேர் இல்லையா?
ஒண்ணும் இல்ல. வொர்சல்லா, வொண்டர்லா அவர்கள். அவங்களோட நினைவா வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சாண்டா வொர்சல்லா. அடிச்சுட்டாங்க யமன் ஹவுதி. இவங்க மேல ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இழப்புகள் என்ன ஏது அப்படிங்கிற தகவல்கள் இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரல. வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கு. லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா கிராசிங், இஸ்ரேல் வந்து தொடர்ந்து லெபனான் சிரியா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் கிராசிங் இருக்கு இல்லையா, அந்த பையில தாக்குதல் பண்ணிருக்காங்க. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்றாங்க அப்படிங்கிறது போல ஹிஸ்புல்லா தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் நாங்க ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இல்லைங்க அப்படிங்கிற போல ஹிஸ்புல்லா தரப்பு வந்து இருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம், போங்க ஹவுதிஸ் கிட்ட போங்க, கூப்பிடுறாங்க பாருங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க, கொஞ்சம் அங்கிட்டு போய் என்னன்னு பாருங்க அப்படிங்கிறது போல தெளிவா இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்கு. இது எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம சவுதியில வந்து பாத்தீங்கன்னா லெபனானோட கமாண்டரும் சரி, சவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இது கூட ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பீஜிங் போயிருக்காரு. பைலேட்டரல் உறவுகள்ல அடுத்த கட்ட வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் என்ன வந்திருக்குன்னா, ரஷ்யா வாங்க உறவாடலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகுது பாருங்க அப்படிங்கிறத நார்த் கொரியா தரப்பு வந்து கேட்க, அதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து உறவாடிட்டா போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அவங்க தரப்புல இருக்கும். ஏன்னா நார்த் கொரியா மக்கள்லாம் வந்து அவ்வளவு ஈகரா இருக்கிறாங்களாம், ஒட்டி உறவாடிக்கலாங்க, நியூ இயருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற நார்த் கொரியா தரப்புல இருந்து கிரீட்டிங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரே குஷியா இருக்குது நார்த் கொரியாவுக்கு. அதுவும் இல்லாம சவுத் கொரியால வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் மேல இம்பீச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, புதுசா ஒரு டெம்பரரியா ஒரு பிரசிடென்ட நியமிச்சிருந்தாங்க, அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரியான தண்டனைகள் இதற்கு மேல அந்த பிரசிடென்ட்டுக்கு கிடைக்கும், இல்ல தப்பிச்சு கிப்பிச்சு ஓடிடுவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. பார்ப்போம். சவுத் கொரியால கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். அடுத்தது சைனா வந்து பாத்தீங்கன்னா தைவானோட எல்லைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் போர் கப்பல்களை விட்டு எட்டி பார்த்துட்டு வாங்கப்பா என்ன செய்யறாங்கன்னு அப்படிங்கிற அனுப்பி விட்டு இருக்காங்க. திரும்ப ரெகுலரான நடக்கக்கூடிய ரொட்டீன் ஒர்க் தான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆயுதங்கள், திரும்ப உதவிகள், இது போல தைவானுக்கு வந்து அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, இவங்க படகு அனுப்பிச்சு எட்டி பார்த்துட்டு வந்து அதிகமான உதவிகள் வந்துருக்கு போல இருக்குது. அதனால என்ன பண்ணலாம், சாங்ஷன் போட்டுறலாம். சீனா தரப்பு வந்து இப்ப அமெரிக்காவோட சில நிறுவனங்களுக்கு சாங்ஷன் போட்டுதான் சொல்லப்பட்டு வருது. நார்மலா இந்த சாங்ஷன்னாலே இங்க டைரக்டா போறதுக்கு வேற பக்கமும் சுத்தி போகுது, அவ்வளவுதான். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பண்ணா சாங்ஷன் போட்டிருக்காங்க, நாங்க அண்ணன் தண்ணி பழக மாட்டோம், நீங்க யாருக்கு இருந்து வேணாலும் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா பயன்படுத்துறாங்க இல்லையா, இதுல 22% தாங்க ரஷ்யாவோட உதிரி பாகங்கள் ரஷ்யாலே செஞ்சுக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல பெரும்பான்மையான பகுதிகள் மேற்கு நாடுகள்ல இருந்து தாங்க வருது. மேற்க நம்பி தாங்க அவங்க ஒரு ஸ்டிக் மிசைல செய்யறாங்க அப்படிங்கிற அடுத்த குண்டு தூக்கி வீசிக்கிறாங்க. அதாவது மேற்கு நாடுகள் அதிக அளவுல ரஷ்யாவுக்கு உதவுறதுனாலதான், ஆயுதங்களுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் கொடுக்கறதுனாலதான் ரஷ்யானால மிசைல்கள் செய்ய முடியுது அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் அடிக்கடி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்னங்க தடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்குது பல அனலிஸ்ட் தரப்புல. ஆனா அதுக்கு மட்டும் பதிலே வராது. இவங்க தரப்பு வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறத வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து. என்ன மாதிரியான முடிவுகள் மேற்கு நாடுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது போல பார்த்தரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட ஆதரவு எப்படி இருக்கு, அதாவது இதற்கு முன் இதற்கு பின் அப்படிங்கறது போல அதுலயே வேரியேஷன் போட்டு காமிச்சிக்கிறாங்க. அதாவது இப்பெல்லாம் கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா வந்து பகுதிகள் வந்து உக்ரைனோடது வச்சுக்கிட்டாலும் பரவாயில்லைங்க, உக்ரைனால முடியாது, அதனால உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும், அமைதி கொண்டு வாங்க, இப்போதைக்கு ரஷ்யா பிடிச்சுக்கிட்ட பதில ரஷ்யாவை வச்சுக்கிட்டும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல அதிக அளவுல மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது பரவாயில்ல, போர் நிறுத்துங்க அப்படிங்கறத விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு போல சொல்றாங்க. இதுவே வேற மாதிரியா நேக்க கேள்வி கேட்டிருப்பாங்க போலகுது. இப்ப உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு போல சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரியான ட்விஸ்ட் கேட்டாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சிச்சு, போரை நிறுத்துங்க, ரஷ்யா பகுதிகள் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுல அவங்க ஓகே சொல்லிக்கிறாங்க. மக்கள் தரப்புல இருந்து விருப்பம் தெரிவிச்சுக்கிறாங்க, ஆமா நிறுத்துங்கன்னு. இப்ப செகண்ட்ல வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இல்ல உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுத உதவிகள் பத்தல, அதனாலதான் தோக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சில நபர்கள் தெரியாதுன்னு இருக்காங்க. இன்னும் சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல போதும் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. என்னதான் மக்கள் யோசிக்கிறாங்க, குழப்புறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் எது எப்படியோ மக்களுக்கு வந்து பெருமளவுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேல இந்த கேர்ஸ்கள் வந்து குறைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கொடையது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ஏதோ பெருசா செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற போல இனிஷியல் பிம்பம் எல்லாம் இருந்துச்சு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மேப்ல சில பகுதிகளில் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குன்றத வரைஞ்சுக்கிறதுல எந்த ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கும் இல்ல. இப்ப பிரான்ஸோட மீடியா கேர்ஸ்க்ல போய் நின்று கேர்ஸ்க்ல இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட ஜேர்னலிஸ்ட் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அவர் எடுக்கும்போது அது வந்து பிரான்ஸ் இருந்திருக்கு, இவரு பேசுறது உக்ரைனோட லாங்குவேஜ்ல பேசுறாரு. சுதா, வெலிகா, மாலலோக்னா இதெல்லாம் ஒன் வே ட்ரிப்புங்க, போனோம்னா அங்கதான் முடிஞ்சு, ரிட்டர்ன்லாம் வர முடியாது அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து கிளியரா ஸ்டேட்மெண்ட் இருக்கு.
13 கிலோமீட்டர் நீளம், 11 கிலோமீட்டர் அகலம் வரைக்கும் இப்போதைக்கு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இது நேர் எதிரா இருக்கு. யாரு கமாண்டர் இன் சீஃப் சொல்றாரு இல்லையா, அதுக்கு நேர் எதிரா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸுக்குலாம் வந்து பிரச்சனையே இல்ல. ஆர்ட்லரி தாக்குதல் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட ஆளுங்கெல்லாம் ஆர்ட்லரி தாக்குதல் பண்றாங்க. ஆனா எங்களுக்குலாம் இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. அங்க போனோம்னா வீரர்கள் இறக்குறாங்க இல்லையா, அவங்கள ரிட்ரீவ் பண்றது கூட முடிய மாட்டேங்குது. ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது கூட முடிய மாட்டேங்குது. போனவங்க தான். பல மக்கள் வந்து இறந்துட்டாங்க. இது போல வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க. எங்களால எதுவுமே பண்ண முடியல. என் வீரர்கள் கூட இப்ப இறந்துட்டாங்க. என் கூட வந்தவங்க. நான் ஒருத்தன் மட்டும் தான் மீண்டு வந்திருக்கேன். டேங்க் வந்து அட்டாக் பண்ண ஒரு பெரிய டயலாக் அவர் பேசிக்கிறாரு. பட் நம்மளுக்கு மிக முக்கியமான விஷயம் போர் சூழல் மேபி பிரான்ஸ் கட்சி மாறுதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்துடலாம். நம்மளுக்கு வேணுங்கிற மிக முக்கியமான விஷயம் உக்ரைனோட வீரர்கள் அங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அதுதான் அதுக்கான காரணம் ஊழல் ஊழல் ஊழல். அதுக்கான ஊழல்லாம் அடுத்தடுத்த பயில தொடர்ந்து வரும். எந்த மாதிரி ஊழல் பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சோம். இதுல இருக்கலே ஹைலைட்டான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, F-16 விமானத்தை ரஷ்ய தரப்பு வந்து சுட்டு வீழ்த்திக்கிறாங்க. காசு கொடுங்க அப்படின்னு ரஷ்ய தரப்பு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீரர் யாரு கொண்டு வாங்க, கிறிஸ்துமஸ் தண்ணிக்கு வச்சு செஞ்சிடலாம். அந்த வீரருக்கு தரமான 15 மில்லியன் ரூபல்ஸ் அந்த நபருக்கு பரிசு கொடுத்துடலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. இன்னும் அமெரிக்க தரப்புல இருந்து உறுதிப்படுத்தல. பட் ஆனா ஒரு F-16 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தியாச்சு ஜாப்ரோசியா பகுதியில அப்படிங்கிற கிளைம் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட செய்திகள் மீடியாக்கெல்லாம் வந்து பார்த்தா ரிப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கா என்ன கப்பிச்சு பண்ணிருக்காங்க, ஒரு மிசைல் அட்டாக்கா ப்ரிப்பேர் ஆயிருந்தாங்க, தட்டி தூக்கிட்டேன் F-16 அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. ஸோ பாப்போம், ஏதோ ஒரு வீடியோ பதிவுகள் வருது இல்ல என்ன ஏது ஏதாவது வந்ததுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு F-16 காலி அப்படிங்கிறவங்கள புரிஞ்சுக்க முடியுது. 15 மில்லியன் ரூபல்ஸ் டே அப்பா ஓவர் நைட் ஒபாமா தான். ஸோ பாப்போம் இதுக்கு மேல எப்படி களத்துல வந்து வேலை செய்வாரா உத்வேகத்தோட, இல்ல எப்படி இது போல ஏதாவது பரிசு பொருட்கள் அலோகேட் பண்ணாதாங்க உக்ரைனோட வீரர்களுக்கும் என்ஜாய்மெண்டா இருக்கும். பாருங்க உக்ரைனோட வீரர்கள் எல்லாம் கதறாங்க, ஆயுதங்கள் பெருமளவுல கொடுங்க, இது போல சுட்டு வீழ்த்ததுக்கு பர்மிஷன் கொடுங்க, இது போல சுட்டு வீழ்த்தினா அதிகமா பணம் கொடுப்போம் அப்படிங்கிற ஏதாவது என்கரேஜ் பண்ணுங்க. மிலிட்டரி கமிஷனர்லாம் 500 மில்லியனுக்கு இடம் வாங்குறீங்களே, பாருங்க வீரர்களுக்கு ஏதாவது ஒரு 500 மில்லியனுக்கு இடம் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் உக்ரைன் தரப்பு எடுக்கிறாங்க. ஜெயிக்கிறதுக்கு அமெரிக்க தரப்பு உதவ போறாங்களா, இல்ல மேற்கு நாடுகள் மக்கள் யோசிக்கிற மாதிரி உதவாம முட்டுருவாங்களா, இல்ல எப்படி உதவுவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பார்த்தலாம். இனி என்ன சில நாட்கள் தானே இருக்கு ஜனவரிக்கு. ஜனவரி 20க்கு மேல இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.